ஒரு இன்ஜினியரிங்கில் எனக்கு ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு. நான் ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் அங்கே பெரிய ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவகிட்டேருந்து நான் டீசெலக்ட் ஆகிட்டேன். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அப்பாவால் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன். பெரிய படங்கள்லேயும் ஜஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி சின்ன சான்சஸும் கிடச்சிது. உங்களுக்கு சினிமாவில் என்னவா ஆகணும் ஆசை? சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆர் ஆக்டர் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. இப்போ கரண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ கரண்ட்டாக நான் ஒரு ஹாப்பினஸ் அண்ட் சக்ஸஸ் அகாடமி அப்படின்னு ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் அகாடமியில் அட்மின் எக்ஸிக்யூட்டிவாகவும் அண்ட் கோ ட்ரைனராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என் பேர் எட்வின் தினகரன். நான் ஒரு பிடெக் கிராஜுவேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். எனக்கு சினிமா மேலே எப்போ ஆசை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் +1 ஜாயின் பண்ணும்போது, +1ன்றது எனக்கு புதுசு, அந்த செட்டே எனக்கு புதுசு. அப்போ ஜாயின் பண்ணும்போது என்னோடய ஃபிசிக்ஸ் லேபில் என்னோடய நண்பன் ஜான் விஜய், அவன் வந்து சினிமாவில் ஏதாவது பண்ணணும்னு அவனுக்கு பெரிய ஆசை. ஒவ்வொரு தடவை நாங்கள் லேபுக்கு போகும்போது நிறைய கதைகள் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. ஸோ அவனோட கதைகளை கேட்டு அவனோட கதை சொல்கிற விதமும் அவனோட கதைகளில் இன்ஸ்பயர் ஆகி தான் எனக்கு சினிமா மேலே ஒரு ஆசை வந்துச்சு. ஆஃப்டர் 12th நாங்கள் 12th முடித்து காலேஜ் ஜாயின் பண்ணோன்னே அவன் விஸ்காம் ஜாயின் பண்ணிட்டான், நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன். அவனோட சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்க்காக அவன் கூட நான் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் கேமராவுக்கு முன்னாடி போய் நான் நின்னேன். அவனோட ஒரு ஷார்ட் ஃபிலிமில் என்ன ஒரு சின்ன ரோல்லையும் அண்ட் கூடவே ஃபுல் ஷூட்லேயுமே கூடவே வச்சுட்டோம் தான். அந்த இடத்துல முன்னாடியே என்னோடய நண்பனாக இருந்த அரவிந்த்ராஜ் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு ஃபுல் ஷூட்லேயும் இருந்தான். ஸோ அவனோட ஒரு ஷார்ட் ஃபிலிம்லேயும் எனக்கு வந்து ஒரு ஆக்டராக நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது. லீட் ரோலில் ஒரு 3 பேர் லீடு. ஸோ அதில் ஒரு ஆக்டராக நடிக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது. ஜான் விஜய் கூட ஃபுல்லாக அந்த ஷார்ட் ஃபிலிமில் ட்ராவல் பண்ணி டைரக்ஷன் இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அரவிந்த்ராஜ் கூட ட்ராவல் பண்ணி ஆக்டிங்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். ஸோ அப்படியே போனால் தான் என்னோட இது. ஒரு இன்ஜினியரிங்கில் எனக்கு ஒரு பெரிய பிரேக் வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் சம் ஃபினான்ஷியல் இஷ்யூ நான் ட்ராப் அவுட் ஆகிற மாதிரி ஒரு டிஸ்கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு சின்ன சுச்சுவேஷன் வந்துச்சு. மறுபடியும் நான் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். நான் அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். சரி, கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது சின்னதாக ஒரு லவ் ட்ராக்கு, எல்லார் வாழ்க்கையிலையும் வர மாதிரி காலேஜ் லவ். ஐயையோ, காலேஜில் லவ் பண்ணிட்டோமே, அவங்க அப்பா எனக்கு பொண்ணு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக சினிமா வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆனால் அங்கே பெரிய ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேலைக்கு செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவகிட்டேருந்து நான் டீசெலக்ட் ஆகிட்டேன். ஒரு பிரேக்கப் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நான் வேலைக்கு போனேன். சரி, சினிமா விட்டாச்சு, வேலைக்குன்னு வந்தாச்சு, குடும்பத்தை காப்பாற்றுவோண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே வந்து அப்பாவால் வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன். ஸோ வேறு வழியே இல்லை, ஒட்டுமொத்தமாக சினிமாவை மறந்துடணும் அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக சினிமாவை மறந்தேன், வேலைக்கு போனேன், வேலைக்கு போயிட்டே இருந்தேன். திடீர்னு அப்பா சாமி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஃபீஸில் ஒரு சின்னதாக ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சாங்க. ஏதோ எதர்ச்சியாக திடீர்னு என்னோடய டிஎல் நீயும் இதில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டிக்டாக் சாம்பிளும் பண்ண சொன்னார். ப்ளஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிமும் நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு ஒரு சின்ன படத்தை டைரக்ஷனும் பண்ணேன். அதில் நான் சினிமோட்டோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணேன். டோட்டலாக ஒரு 10 ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துச்சு. அதில் எங்களோடது செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிது. செகண்ட் ப்ரைஸ் அடிக்குன்றதுக்காக நாங்கள் அதை பண்ணலை, பட் நல்லா பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் திரும்ப பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக அதை பண்ணேன். நல்லா வந்துச்சு. செகண்ட் ப்ரைஸ் அப்படின்றதையும் கிடச்சிது. அது நடந்து 2018-19 கிட்ட நடந்திருக்கும். நான் 2021-22 மறுபடியும் எனக்கு ஒரு கால் ஒரு நண்பர் மூலயமா வந்துச்சு. இது மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்ன படம் பண்ண போகிறோம், எங்கள் டீமில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு. என்னடா திரும்ப வந்து சினிமான்னு ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகுது, இது சரியாக வருமா, நம்ம பண்ண முடியுமா, ரொம்ப நாள் ஆச்சு, கேமரா முன்னாடி நின்னும் சரி, கேமராவுக்கு பின்னாடி நின்னும் சரி, இல்லை குரூப்பில் நின்னும் சரி, ஸோ அந்த மாதிரி இருக்குமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பரவாயில்ல, நம்ம போவோம்,
நம்ம போய் ஏதாவது பண்ணலாம், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், நமக்கு பிடிச்ச விஷயம், நம்மளை கைவிட்டுறவா போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அது உள்ளேயும் போனேன். அப்போது எனக்கு ஒரு சின்ன ரோல் நல்லா பண்ணேன், என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். சரி, அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா இந்த நண்பர் மூலயமா இன்னொரு நண்பர் வந்து எனக்கு கால் பண்ணி என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா அடுத்தடுத்து நம்மளை விடாமல் வந்துக்கிட்டே இருக்கே, இது வந்து விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்குள்ளே வந்துச்சு. சரி, ஓகே, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படமும் நான் பண்ணேன். இது இப்படியே போயிட்டே இருக்கவே எனக்குள்ளேயே ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு, என்னடா நம்ம சினிமாவை விட்டுட்டோமா, ஆனால் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அது நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கே, ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் சினிமாவை அவ்வளோ நேசிச்சிருக்கேன், நான் ஒர்க் பண்ண வரைக்கும் அவ்வளோ நேசித்து அதை பண்ணேன், நான் பெரிய விஷயத்துக்காகலாம் அதை விட்டுட்டுலாம் போகல, என்னோடய ஃபேமிலிக்காகவும் என்னோடய சர்க்கிளுக்காக மட்டும்தான் அதை நான் விட்டு போயிருக்கேனே தவிர, பட் சினிமா என்னை விடலை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு 2-3 சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸோட கனெக்டும் வந்துச்சு. அண்டு இதுக்கு நடுவுலாம் வந்து பெரிய படங்கள்லேயும் ஜஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி சின்ன சான்சஸும் கிடச்சிது. அதுலேயும் போயிட்டு பண்ணி இந்த ஷார்ட் ஃபிலிம் குரூப்பில் மட்டும் இல்லாமல் அதுலேயும் என்ன ஒர்க்லாம் நடக்குது, எப்படி அவங்க மெனக்கேடுறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஒரு சிங்கிள் ஷாட் விச் மீன்ஸ் அந்த ஒரு 5 செகண்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பீப்புள் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து சினிமா நிறைய தான் கொடுத்துருக்கு. நான் எதையுமே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் விடக்கூடாதுன்றது எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் சினிமா என்னை விட்டு போகாது அப்படின்றதையும் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் நான் இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டேனோ அதெல்லாம் நான் வந்து ஏதாவது ஒரு படம் எடுத்து நான் முடிச்சிடணும். ஸோ நடுவில் காலேஜ் டேஸ்லலாம் என்னோடய காலேஜ் டேஸ் விச் மீன்ஸ் 2012 2017 அந்த டைம்லலாம் வாட்ஸ்அப் வந்த டைமு, அப்போல்லாம் போடுவாங்க ஒரு சின்ன ஃபார்வர்ட் மெசேஜ் போட்டு உன் ஃபோட்டோ போட்டு இந்த பர்சன் யார், உனக்கு இந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சன், அந்த மாதிரிலாம் வந்து உன் ஸ்டேட்டஸில் போடு அப்படின்ற மாதிரி போடுவாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸு கேங் எல்லாமே போடுவாங்க, இவங்க ஒரு நல்ல மனிதன், அவன் வந்து நல்ல டேரக்டரு, நிறைய கதை தான் எழுதுவான் அப்படின்ற மாதிரி. ஆனால் உண்மை என்னென்னா, அது வரைக்கும் நான் ஒரு படம் கூட எடுத்தது கிடையாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட எடுத்தது கிடையாது. ஸோ இருந்தாலும் என் மேலே நிறையா பேர் நம்பிக்கை வச்சாங்க. மேபி அவங்களோட நம்பிக்கை தான் வந்து சினிமாவை என்னை விட்டு போகாமல் இருக்க வச்சது அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே நான் ஒரே ஒரு படம் தான் ஷார்ட் ஃபிலிமாக முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ணல. 2-3 படங்கள் நான் பண்ணிட்டேன், பட் ரிலீஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவேன். எனக்கு சினிமாவில் சாதிக்கணும் அப்படின்றது இல்லாமல் சினிமாவால் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சாதிச்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. சினிமாவை நீங்களும் விட்டுறாதீங்க, சினிமா உங்களையும் எப்பயும் விடாது. என்ன தான் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எதுவுமே இல்லாமல் உங்ககிட்ட போனாலும், நீங்கள் நிராயுதபாணியாக நின்னாலுமே சினிமாவை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சினிமா உங்களையும் ஏற்றுக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக நானும் சாதிப்பேன், நீங்களும் சாதிப்பீங்க.